திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் மண்ணில் புதைந்த நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமரவேல் வழங்க கேட்கலாம். குமரவேல், இந்த மீட்புப் பணியில 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வர்றாங்க. ஏதேனும் முன்னேற்றம் இருக்கா? அங்க மீட்புப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து வருது? கள தகவல்கள் என்ன? பிரியதர்ஷினி, திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் மண்ணில் மாயமான சம்பவ இடத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம். ஒளிப்பதிவாளர் அசோக்குமார் அந்த காட்சியை காட்டுவார். அந்த ஒரு வீட்டிற்கு பின்னாடி தான் ராஜ்குமாரோட வீடு இருந்தது. அதில் தான் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உள்ள இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, உள்ளூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டு ஈடுபட்டிருக்கிறாங்க. மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில தான் இருக்குது. முதற்கட்டமாக மண் சரிவில் அடித்து வரப்பட்ட மரங்கள் கயிறு மூலமாக இழுத்து அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அங்கு மண் சரிவில் அடித்து வரப்பட்ட சிறிய சிறிய பாறைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய 1.5 மணி நேரத்தை கடந்து இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. காலை 6 மணிக்கு இந்த குழுவினர் மீட்பு பணியை தொடங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த பணி இருக்குது. இந்த சூழலில் மண் சரிவு ஏற்பட்ட போது அது அருகே இருந்த குடியிருப்பு வாசியும் அதை உணர்ந்த ஒருமான கங்காதரன் என்பவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். நீங்க உங்க வீடு எங்க இருக்குது? அந்த சம்பவத்துக்கு எதுக்கும் நீங்க பாத்தீங்களா? அதை விளக்க முடியுமா? முடியும் சார். நாங்க இங்க பக்கத்துல தான் இருக்கோம், 3 வீடு தள்ளி. நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு ராட்சச பாறை ஒன்று பெருசா சவுண்டு கேட்டோன்னே வெளியே பார்த்தோம். பாறை இறங்குற மாதிரி எங்களுக்கு சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா ஒரு பாறையா இறங்கினே இருந்துச்சு. முடிஞ்ச அளவு மேல இருந்த ஆளுங்களெல்லாம் நாங்க ஓரளவு இறக்கினே தான் இருந்தோம். மேல போக எங்களால முடியல. அது மீறி நாங்க பசங்களும் ஓரளவு போட்டு பார்க்கும்போது அந்த மரம் உள்ளிருந்து வரவங்களை லாக் பண்ணிடுச்சு. அவங்கள மட்டும் எங்களால மீட்க முடியல. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களால முடியாது. சரி, இருக்கிறவங்களாவது கூட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துல இருக்குது எல்லாரையும் வெக்கெட் பண்ணிட்டோம். திரும்பி பேரிட்டு குழியோட போய் பார்த்தோம். அப்போ எங்களால் அது ஒன்றும் பண்ண முடியல. அங்கே சத்தம் எதுவும் கேட்கல எங்களுக்கு. அவங்களால நாங்கள் முடிஞ்சாலும் அவங்களுக்கு கத்தி பார்த்தோம், அவங்களுக்கு ஏன்னா வைப்ரேஷன் கொடுத்து பார்த்தோம். அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. திரும்பி நாங்கள் போராடி பார்த்தோம், எவ்வளோ போராடி பார்த்தோம் மேலே இருந்ததெல்லாம் அகற்றலான்ட்டு. இது அகற்றணும் மேலே இருந்து இன்னும் ஒன்னொன்னா பாறைகள் எல்லாம் வர இருக்கிறவங்களா சரி வெளியே போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் நைட்ல இருந்து எல்லாம் வெளியே தான் இருக்கோம். இப்போ வெளியே இருக்கோம். இப்போ வந்திருக்காங்க, வந்துதான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம இதில் பார்க்க முடியும் சார். பிரியதர்ஷினி, ஒரு கூறியிருப்பதை கேட்கலாம். ஒரு பதட்டத்தோடு தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா நேற்றுக்கு ஈவினிங் தான் அந்த மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெருத்த சத்தத்தோடு பெரிய பாறைகள் உருண்டு வந்திருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்சவங்களை மீட்டிருக்கிறாங்க. ஆனாலும் ராஜ்குமார் குடும்பத்தை இவங்களால ரீச் பண்ண முடியல. 5 வினாடிகள்லேயே அந்த மண் சரிவு முழுவதுமா ராஜ்குமாருடைய வீடு அவங்க இருக்கக்கூடியவங்களை மூடிட்டதுனால எங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய சிக்கல் இருக்குது. ரொம்ப துரிதமா செயல்பட முடியாத ஒரு காலகட்டம் இருக்குது. ஏன்னா ஒண்ணு இலகுவான மண்ணு, சேர் போன்ற ஒரு மண், தண்ணியோடு இருக்கிற ஒரு மண்ணு. ரெண்டாவது ரொம்ப குறுகலான பாதைங்க. இங்க எக்யூப்மெண்ட்ஸையோ இல்ல பெரிய புல்டோசர் மாதிரியான வாகனங்களையோ அங்க கொண்டு வர முடியாது. மீட்பு பணியிலுமே அகற்றக்கூடிய பாறைகளையோ மரங்களையோ மண்ணையோ அதை அப்புறப்படுத்தி வைக்கிறதுக்கு கூட இங்க பக்கத்துல போதுமான இடம் கிடையாது. அதுவுமே இங்க ஒரு பெரிய சவால் தான். இன்னொன்னு அந்த நம்மளுக்கு சரியா தெரியாது. ஆனா தெரிகிற தேக்கு மரத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 40 டன் எடை கொண்ட ஒரு பெரிய ராட்சத பாறை இருக்குது. அந்த பாறையினாலதான் நேற்று நைட்ல இருந்தே இந்த மீட்பு பணியானது தாமதமா நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அடியில் இருக்கிற மண்ணை எடுக்கும் பட்சத்தில் மேல இருக்கிற பாறை சரிந்து மீண்டும் மேலும் சில வீடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக தான் மீட்பு பணியானது மிக கவனமாக மேற்கொண்டு வருகிறாங்க. 1.5 மணி நேரத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 1.5 மணி நேரத்தை கடந்த நிலையில் ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த மீட்பு பணியானது இருக்குது. இருந்த போதும் இந்த 3 குழுக்களும் சேர்ந்து மிக துரிதமாக இந்த மீட்பு பணியை மேற்கொண்டு வராங்க. இந்த சமயம் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த மீட்பு பணியை வேடிக்கை பார்க்கறதுக்காக மொட்டை மாடியில் நின்று குழுவா பாக்குறாங்க. அது ஒரு ஆபத்தான விஷயம். அதை தவிர்க்கணும். என்னதான் காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்தினாலும் கூட அவர்கள் இந்த வேடிக்கை பார்ப்பதிலே ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்துன்றது அவருக்கு புரியல. தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணியானது நடந்து வருது. இன்னும் சற்று நேரத்தில் உள்ளூர் அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் இந்த இடத்தை பார்வையிடுவதாகவும் கூடுதல் பலம், அதாவது மீட்பு பணிக்கான கூடுதல் ஆட்கள் தேவைப்பட்டால் உள்ளூரில் இருந்து ஆட்களை மாவட்ட நிர்வாகம் பயன்படுத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. பிரியதர்ஷினி, நிச்சயமா இந்த மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் அந்த பாறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆரம்ப கட்டத்தில் தான் மீட்பு பணிகள் இருக்கு. ஆனாலும் கூட அந்த பகுதி வாசிகள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரவேல். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தற்போது
மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்தோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக மீட்பு பணி தொடங்கி நடந்து வரும் நிலையில் அங்கு மிகப்பெரிய பாறை இருப்பதால் மீட்பு பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருப்பதாக நமது செய்தியாளர் குறிப்பிட்டார். 7 பேர் மண்ணில் புதைந்த நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் தொடர்ந்து மீட்பு படையினர் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்தோம்.